மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. வாடா பட்டு, எங்க இன்னைக்கும் யாரும் இல்லாம தன்னந்தனியா புலம்பணுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நான் புலம்புறத கேட்கறதுக்கு கரெக்டா வந்துட்டேன். இன்னைக்கும் என் தூக்கம் போச்சு. இப்படி மொட்டை மாடியில தனியா புலம்பு விட்டா. யாருன்னு கேக்குறியா? வேற யாரு? எல்லாம் என் மின்னல் தான். வேற யாரு பட்டு என்னை இப்படி இந்த நடு ராத்திரியில மொட்டை மாடியில உட்காந்து புலம்ப விடுவா? எனக்கு தெரியுமா பட்டு, இன்னைக்கு ராத்திரி 12 மணின்னு கூட பார்க்காம துணிக்கடை கண்ணாடியெல்லாம் உடைச்சு அவளுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். சரி, பொண்டாட்டிக்கு ஆசையா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோமே, அதை அவ போட்டு அவளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு தப்பா பட்டு? சரி, கட்டின புருஷன் தானே, ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு போட்டோன்னு விட்ட என்ன குறைஞ்சா போயிருவா? முடியவே முடியாது, வெளியே போடான்னு வெளியே துரத்திட்டா பட்டு. ஆமா, அவதான் வெளியே துரத்திட்டா. ஆனா அவளை புரிஞ்சுக்கவே முடியல பட்டு. ஒரு நேரம் என்னடானா என் மேல ஆசை இருக்கிற மாதிரியே நடந்துக்குவா. சரி, நம்ம மேல கோவெல்லாம் போயிடுச்சு போல இருக்கு, நம்ம கிட்ட ஆசையா தான் இருக்கான்னு பக்கத்துல போனோன்னு வச்சுக்க, அப்படியே பிளேட்டை மாத்தி உனக்கு சென்ஸ் இல்லையா மேனஸ் இல்லையா அறிவு இல்லையான்னு கத்த ஆரம்பிச்சிருவா. ஒரு ஆளை பார்த்தாலே அவன் நல்லவனா கெட்டவனா அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்த பார்வையிலேயே சொல்லிடுவான் பட்டு நானு. ஆனா இவளை மட்டும் என்னால இத்தனை காலம் கூட இருந்தும் புரிஞ்சுக்க முடியல பட்டு. அன்னியன் கூட 3 கெட்டப் தான் மாறி மாறி பேசுவாரு, ஆனா இவளை புரிஞ்சுக்கவே முடியல. இவ எந்த நேரத்துல எந்த கெட்டப்ல இருக்கானே தெரிய மாட்டேங்குது பட்டு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா, 5 நிமிஷம் கழிச்சு வெளியே போடான்னு வெளியே துரத்துறா. இவ என்ன ரகம்னே தெரியல பட்டு. இல்ல உண்மையாவே இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்ல பிடிக்கலையா, இல்ல பிடிச்சும் பிடிக்காத மாதிரி நடிக்கிறாளா, இல்ல பிடிக்காம பிடிச்ச மாதிரி என் கூட இருக்காளா? ஒண்ணுமே புரியல பட்டு. என்னடா எதுவும் சொல்லாம கீக்கிங்கிற? உனக்கு குழப்பமா இருக்குல்ல? எனக்கு அதை விட குழப்பமா இருக்கு பட்டு. காதலிக்கும் போதும் சரி, இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, என்னால அவளை புரிஞ்சுக்க முடியல பட்டு. ஒரே ரூம்ல ஒன்னா என் கூட இருக்கா, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறேன்னு சொல்றா, ஆனா என் மேல கோவம் போல என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒண்ணுமே தெரியல பட்டு. வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என் கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா, தின்றலே கொஞ்சம் நீ கேளு. யாரு கேக்குறது? இந்த ராத்திரியில நம்ம புலம்பரத்தை கேக்குறதுக்கு இருக்கிறது பட்டு மட்டும்தான். நீ அது கேளு பட்டு. என்ன கேட்கணும்? ஷோ, நம்ம வாங்கிட்டு வந்த சுடிதாரா இது? வாங்கும்போது சுமாராதான் இருந்துச்சு, இவ போட்டதும் இவ்ளோ அழகா இருக்கு. இரவில் வந்தது சந்திரனா, என் அழகே வந்தது உன்முகம்தான். வெண்ணிலவோ வாழ்ந்ததும் தேய்ந்திடுமே, உன் அழகோ தேய்ந்திடாத வெண்ணிலா. பகலில் இருப்பது சூரியனா, என் அழகே உன்னிரு பார்வைகள் தான். உன் இமைகள் போரிடும் ஆயுதம் தான். என் உயிரே என்ன என்ன செய்கிறாய்? என்ன அப்படி பாக்குற? ட்ரெஸ் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நீ தானே அளவு கரெக்டா இருக்கான்னு பாக்கணும்னு சொன்ன, அதான் உனக்கு காமிக்கலான்னு வந்தேன். அளவெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? கூடையும் இல்ல குறையும் இல்ல, அளந்து வச்ச மாதிரி பக்காவா இருக்கு. என்ன அது அளவு? சுடிதார் அளவு? நீ தானே கேட்ட அளவு கரெக்டா இருக்கான்னு. எனக்கு பாக்குறதுக்கு எல்லாம் கரெக்டா ஃபிட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. அதுக்கு மேல போட்டிருக்க நீ தான் சொல்லணும் எப்படி இருக்கு கரெக்டா இருக்கான்னு. கரெக்டா இருக்கு. நானே நேர்ல போய் எடுத்தா கூட எனக்கு இவ்ளோ ஃபிட்டிங்கா சுடிதார் கிடைக்காது. ஆனா நீ எப்படி எனக்கு ஹைட் வெயிட் எல்லா அளவும் இப்படி கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்க? ஆமா, உனக்கு எப்படி அளவெல்லாம் இவ்ளோ கரெக்டா தெரியும்? ஏன் தெரியாம எவ்வளவு வாட்டி கட்டி பிடிச்சிருக்கேன், இது கூடவா தெரியாது? எங்க? இல்ல, அது கண்ணால பார்த்தாலே தெரியும்ல அளவு, அதை வச்சு வாங்கிட்டு வந்தேன். ஆனா பரவாயில்ல, என் சேட்டன்கிட்ட அளவு கொடுத்து விட்டாலே என் சேட்டை அளவு மாறி மாறி தான் வாங்கிட்டு வரும். ஆனா நீ அளவே இல்லாம எனக்கு கரெக்டான அளவுல சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்க. சுடிதார் எல்லாம் ஓகே தான், ஆனா வேற என்னமோ டிஃப்ரெண்டா இருக்கே. டிஃப்ரெண்டா இருக்கா? என்ன? அது என்னமோ உன் முகத்துல. முகத்திலையா? முகத்துல என்ன? ஓ அதுவா, அது நான் சந்தனம் வைக்கல, அதனால எனக்கு டிஃப்ரெண்டா தெரியும். இல்ல சந்தனம் எல்லாம் இல்ல, வேற என்னமோ. வேற எந்தா? கண்டுபிடிச்சிட்டேன். இதோ இந்த சிரிப்பு. எப்பவுமே நான் பக்கத்துல வந்தா முறைச்சுக்கிட்டே இருப்பேன், சிரிக்கவே மாட்டேன். ஆனா இப்ப என்னமோ நீயா என் பக்கத்துல வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
ஏத்த இப்ப நான் உன்கிட்ட வந்து சிரிச்சு பேசுறது தப்பா? ஏய் இரு கோவப்படாத, நான் அப்படி சொல்லல. எப்பவுமே என்கிட்ட கோவமாவே இருப்ப, நான் பக்கத்துல வந்தாலும் முறைச்சுக்கிட்டே இருப்ப, சிரிக்கவே மாட்டேன். ஆனா இப்போ நீயே சிரிச்சு பேசுறியா, அது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது வந்து ஒன்றும் இல்லை. நீ இந்த ராத்திரியில கஷ்டப்பட்டு எனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. அதான் சரி, கஷ்டப்பட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கே, அது எப்படி இருக்குன்னு எனக்கு காமிக்கலான்னு வந்தேன். எனக்காக நீ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த சந்தோஷத்துல உன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டேன், அவ்வளோதான். அவ்வளவுதானா? அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லையா மின்னல்? வேறந்தா? ஐயோ, என்கிட்ட வேற எதுவும் கேட்டுறாதடா. நீ உன் மாமா கிட்ட ஜெயிக்கிற வர நானே உன்கிட்ட எதுவும் உளறிடக்கூடாதுன்னு கண்ட்ரோலா இருக்கேன். வேற சும்மா 4 வார்த்தை முடிஞ்சா ஒரு கப் காஃபி. என்ன வேற ஏதாவது கேட்டுருவேன்னு பயந்துட்டியா? ஷோ பிராந்தா. உன்கிட்ட என்ன கேக்குறது, கேட்டாலும் நீ கொடுக்க மாட்டேன் எனக்கே தெரியுமே. உன்கிட்ட கேட்டு ஒரு கிஸ் வாங்குறதுக்குள்ள கியூல நின்னு கெரோசினே வாங்கிடலாம். ஏட்டா என்ன கலாய்க்கிறியா? கலாய்க்கலாம் இல்ல, உண்மைதான் சொல்றேன். ஒரு மனுஷன் எவ்வளவு தடவை தான் கேட்டு கேட்டு அசிங்கப்படுறது. ஆனா நீ எனக்கு எதுவுமே கொடுக்கலனா கூட பரவாயில்ல. இதோ இப்ப கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட சிரிச்சு பேசினியே, அந்த மாதிரி என்கிட்ட சிரிச்சு பேசின கூட போதும் ஐஷு. நான் உன்கிட்ட இப்பவும் சொல்றேன், உனக்கு என்ன பிடிக்கும். என்ன தவிர வேற ஒரு ஆளை உன் வாழ்க்கையில உன்னால ஏத்துக்க முடியாது. ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல உன்னால என்னையும் ஏத்துக்க முடியல. ஆனா இப்போ உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தை விட உனக்கு என் மேல இருந்த காதல் பெருசு. அது உனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது புரியும் போது நீயா என்னை ஏத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு புரிஞ்சிருச்சுடா. ஆனா என்னால அதை உன்கிட்ட காமிக்க தான் முடியல. நீ உன் காதல கூட காமிக்க வேண்டாம். ஏன் தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக எனக்கு பொண்டாட்டியாவும் இருக்க வேண்டாம். ஆனா என் மேல கோவப்படாம, என்ன சந்தேகப்படாம, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இப்படி சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் ஐஷு. நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு கூட நான் கேட்கல. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும். என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐஷு. நீ நல்லா இருக்கணும், உன்னை சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா என் கூட இருக்கும்போது நீ சந்தோஷமா இல்ல, நானே உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டேன்னு நினைக்கும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல. நீ என்னை ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் ஐஷு. இவ்வளவு நாள் நீ அழுதுட்டு இருந்ததுக்கும் இன்னைக்கு நீ இப்படி சிரிச்சு பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ இப்ப நீ சந்தோஷமா இருக்கியா ஐஷு? அது நான் சந்தோஷமா இருக்கனான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இப்போ வருத்தமா இல்ல. அது போதும் ஐஷு. இப்ப நீ வருத்தமா இல்லல்ல. எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல, உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தியே, இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லல்ல? இல்ல. அது போதும் எனக்கு. உனக்கு பிடிக்காம உன்னை கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஐஷு. ஆனா இப்போ உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எந்த வருத்தமும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டல, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஷு. இதுக்கு மேல நீ என்ன புருஷனா ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஏத்துக்காம கடைசி வரைக்கும் இப்படியே என் கூட இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல ஐஷு. இல்லடா, உன்னை அவ்வளவு வருத்தப்பட நான் விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் நீ நினைக்காத சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஐயோ, ஏய் மழை வரப்போகுது. மழை வரப்போதா? கிளைமேட் பார்த்தா மழை வர மாதிரி ஒன்றும் தோணலையே. ஐயோ இல்ல ஐஷு, கண்டிப்பா மழை வரும். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேல நீ என் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஏடா ஏய் என்ன உண்மைதானே சொன்ன? பக்கத்துல வந்தாலே ஏன் வந்த எதுக்கு வந்த வெளியே போட்டான்னு அலர் அடிச்ச மாதிரி கத்துவ. கோவமா பேசினாலே 2 நிமிஷத்துக்கு மேல என்கிட்ட பேச மாட்டேன். இதுல வேற இவ்ளோ சாஃப்டா அமைதியா என் பக்கத்துல உட்காந்து 5 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் மழை வராம இருக்குமா? இன்னைக்கு மழை வராட்டியும் பரவாயில்ல, கீழ இருந்து பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்து உன் தலையில ஊத்துறேன் இரு. ஏய் சும்மா கலாய்ச்சமா அப்படி எதுவும் பண்ணிடாத அடிக்கிற குளிர்ல. தெரியுது இல்ல, அப்ப பேசாம இரு. ஐஷு நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன? நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க. எப்பவும் எனக்காக இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பியா? ஓ சிரிக்கலாமே. தேங்க்ஸ் ஐஷு. ஏ மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு, ஏ வாடி கூலிங் வாட்டர் மெலனு மெலனு, நைட்டானா கனவுல வாரதிய, பிரைட்டானா யோசிக்கிறேன் உன்னை பத்திய, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்ச ஆள் இல்லடி, மினுக்கி
நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வாடி என் முட்டை கலக்கி அழகி உன் வார்த்தை ரொம்ப விலகி சினுங்கி போறாலே என்ன முழுங்கி. ஹலோ ஹீரோ சார், எந்தா இப்படி சிரிச்சுட்டே காலையில வேற இங்கே இருந்துடலாமா? எனக்கு ஓகே தான். പക്ഷേ எனக்கு ஓகே இல்ல, எனக்கு தூக்கம் வருது. தூங்கலாம் வாங்க. வரட்டுமா? தூங்குறதுக்கு தான் வர சொன்னேன். நானும் தூங்குறதுக்கு தான் வரட்டுமான்னு கேட்டேன். ஹே, நீ என்ன நான் என்ன சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிற? நான் ஒன்றும் தப்பா புரிஞ்சுக்கலையே. தப்பா புரிஞ்சுக்கலையா? அப்புறம் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருந்த இந்த மூஞ்சி திரும்பியும் சைலண்ட் ஆயிடுச்சு? அது ஒன்றும் இல்ல. சரி சரி, உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்கு. நீ வரல? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? அது என்னமோ தெரியல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா எனக்கு தூக்கம் வராது. வேற ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணும். அதுதான் இப்ப பண்ண போறேன். அதெந்தா? வேற என்னது? என்ன கடுப்படிக்கிறது? கடுப்படிக்கிறது இல்லடா, டீ அடிக்கிறது. பாண்டா, டீ என்னாச்சு? தோ வந்தாச்சு சமீர் அண்ணே. நீ பாண்டா கரடி, முதல்ல ஒன்ன உதைக்கணும்டா. ஏன் சத்தியனே என்ன எதுக்கு ஒதுக்கணுங்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் இத்து போனவன் நேரம் கிட்ட நேரத்துல டீ கேக்குறான்னா, நீயும் நடுராத்திரி இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து டீ ஆத்துற பாரு. ஒன்னால தாண்டா அவன் நடுராத்திரில டீ குடிக்கலான்னு ஏன் உசரையும் சேர்த்து வாங்கிட்டு இருக்கான். ஐயோ சக்தி அண்ணே, அப்புறம் என்ன செய்ய? சமீர் அண்ணே டீ வேணும்னு கேட்கும்போது அப்புறம் வந்து போட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? சமீர் அண்ணே எவ்வளவு பெரிய ஆளு. எவ்வளவு பெரிய ஆளு? 6 அடி இருந்தா அவன் அவ்வளவு பெரிய ஆளா? அதுக்குன்னு அவன் கூப்பிட்டு நீ ஓடி வந்து டீ போட்டு கொடுத்துருவியா? ஐயோ அண்ணே, 6 அடிக்கு இல்லனே, அவர் அடிக்கிற அடிக்கு தான் பயமா இருக்கு. அதுக்கு தான் ஓடியாந்து டீ போடுறேன். டேய் பாண்டா, அப்ப என் அடிக்கு போய் தாண்டா டீ போடுற, அன்புக்காக இல்லையா? ஐயோ சமீர் அண்ணே, அப்படியெல்லாம் இல்லனே. சக்தி அண்ணே கேட்டதுக்காக சும்மா ரைமிங்காக சொன்னேன். ஆனா உண்மையாவே அன்புக்கு தானே வந்து டீ போடுறேன். இப்படி மாத்தி மாத்தி பேசியே எஸ்கேப் ஆயிடுறா பாண்டா. ஐயோ சக்தி அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்க, என்ன மாட்டி விடாதீங்க. இந்தாங்க முதல்ல டீயை குடிங்க. சரி சமீர் அண்ணே, சக்தி அண்ணே, டீயை குடிச்சிட்டு நீங்க பேசுங்க. உங்களுக்கு நேரம் போறது தெரியாது, விடிஞ்சாலும் தெரியாது. ஆனா எனக்கு தூக்கம் வருதுண்ணே. நீங்க டீயை குடிச்சிட்டு கிளாஸ் அங்க கடையில வச்சுட்டு கடையை பூட்டி சாவி அங்க பின்னால வச்சுட்டு போயிருங்கண்ணே. டேய், விட்ட கிளாஸ கழுகி வச்சுட்டு போக சொல்லுவ போல. ஐயோ சக்தி அண்ணே, அதெல்லாம் வேணாண்ணே, நீங்க அப்படியே போட்டு போங்க, நான் வந்து கழுவிக்கிறேன். அதனால என்னடா பாண்டா, நம்ம கடை, நாங்க கழுகி வச்சுட்டு போறோம், நீ போடா. தேங்க்ஸ் சமீர் அண்ணே, நான் வரேன். ஏண்டா விட்டா ஒரு பிளாக் டீக்காக விடெக் சொல்யூஷன் எம்டி இங்க டீ கடை எம்டியா மாறிடுவ போல. மாறினா என்னடா தப்பு? விடெக் சொல்யூஷன் எல்லாம் இப்ப வந்தது. ஆனா இந்த டீ கடை தாண்டா ஆரம்பத்துல இருந்தே நம்ம கூட இருக்கிறது. அதுக்குன்னு டீ கடை ஆரம்பிச்சிடலாமா? நான் ரெடிப்பா. நீ எதுக்கு தாண்டா ரெடி இல்ல? சரி அது இருக்கட்டும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்டாட்டிக்கு Dress வாங்கணும்னு அங்க Dress கடையில அலப்பறை பண்ணி ஒரு வழியா Dress வாங்கிட்டு போனேன். சரி போய் தொலைஞ்சிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்கலான்னு பார்த்தா திரும்பவும் டீ குடிக்கணும்னு கூப்பிடுற. ஒன்னால என் பொண்டாட்டிக்கிட்ட என்னால திட்டு வாங்க முடியலடா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு திட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா ஒரேடி அவகிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுறா. அப்புறம் மொத்தமா உன் கூடவே இருந்துக்கிறேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லடா சக்தி. நீ கேட்டு நான் ஏதாவது பண்ணாம இருப்பனா? பண்ணிட்டா போச்சு. எது? அடே கொதிக்கிற டீன்னு பார்க்க மாட்டேன், அப்படியே மூஞ்சில ஊத்திடுவேன். நீ என்னடா சக்தி டைவர்ஸ் கேட்ட? வாய மூடுறா. ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே வாங்கி கொடுத்துருவான் போல. டேய், அப்படியெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியாதா? ஏன் நடக்காதுன்னு யாராவது உன்ட்ட சொன்னாங்களா? எப்படிடா நடக்கும்? கையலோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கும். ஆனா கையல் நிச்சயமா அப்படி பண்ண மாட்டா. அப்படின்னு அவ உன்கிட்ட சொன்னாளா? சொல்லலனாலும் எனக்கு தெரியாதா? டேய், கையில் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதா இருந்தா அவ என்னைக்கோ உனக்கு கொடுத்துருக்கணும்டா. நீ எப்பவுமே என் கூடயே தான் இருக்க. ராத்திரி 12 மணினாலும் 1 மணினாலும் நான் கூப்பிட்டா நீ ஓடி வர. இதுக்கெல்லாம் வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்திருந்தா, ஏன் ஐஷுவா இருந்திருந்தா கூட இவ்ளோ பொறுமையா கோவப்படாம இருப்பாளான்னு தெரியல. ஆனா கையில் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டும் உன்கிட்ட கோவப்படாம சண்டை போடாம உன்கிட்ட அன்பா இருக்கா பாத்தியா? அவ உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டவ நிச்சயமா உன்னை விட்டு போக மாட்டாடா. அந்த தைரியத்துல தானடா நீ ஆடிக்கிட்டு இருக்க. ஆமா, கொஞ்சம் ஆடிட்டேன். ஆனா இனி ஆட மாட்டேன். இனி ராத்திரியில உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்டா. நீ நினைச்சாலும் அது முடியாது கண்ணா. ஏன்னா இனிமே ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுடலான் இருக்கேன். அதெல்லாம் வேணடா சக்தி. 8 மணிக்கு மேல நானே உனக்கு நீ கூப்பிட மாட்டேன், போதுமா? ஏன் திருந்திட்டியா? திருந்திட்டேன்னு சொல்ல முடியாது, திருத்திட்டான்னு வேணா சொல்லலாம். திருத்திட்டாளா? டேய், அப்படின்னா ஐஷோ ஓகே சொல்லிட்டாளா? சொன்ன மாதிரி தானே நினைக்கிறேன். நினைக்கிறியா? டேய், ஏன்டா இப்படி புதிர் போட்டே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது புரியற மாதிரி பேசுறா. டேய், எனக்கே ஒன்னும் புரியலடா சக்தி. நான் அவளுக்கு Dress வாங்கிட்டு போனேன்ல, உண்மையா சொல்லணும்னா அந்த Dress அவ போட்டுக்குவாளோ மாட்டாளோங்கிற சந்தேகத்துல தாண்டா வாங்கிட்டு போனேன்.
ஆனா அவ எதுவுமே சொல்லாம நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டாடா. டேய் இதெல்லாம் ஒரு விஷயமாடா? அவளே மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லன்ட்டு தான் உன்கிட்ட கேட்டிருக்கா. அப்புறம் நீ ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அதை போடாம வேற என்னடா பண்ணுவா? டேய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டதை மட்டும் நான் சொல்லலடா சக்தி. அவகிட்ட இன்னும் வேற என்னமோ வித்தியாசமா, அது உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனா அவகிட்ட என்னமோ ஒரு மாற்றம் வந்திருக்குடா சக்தி. அவ என்கிட்ட பேசுறத வச்சு எனக்கு தெரியுதுடா, அவ மனசு கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு தோணுது. நிஜமாவா? ஆமாண்டா சக்தி, இவ்வளவு நேரம் என் கூட மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருந்தா தெரியுமா? ஓ மை காட், இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். ஆமாண்டா சக்தி, எனக்கும் அப்படிதான்டா இருந்துச்சு. சரி, அப்படி அவன் மனசு மாறிட்டா சந்தோஷம் தானடா? இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரேன்னு தோணுது. அப்படியே முழுசா மாறிட்டா நல்லாதான்டா இருக்கும். சரி என்ன ஆகுதுன்னு பாப்போம். சக்தி போன் அடிக்குதுடா. இந்நேரத்துல யாரா இருக்கும்? என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஹலோ டேய் பேரண்டி, நான் அப்பதான் பேசுறேன்டா. சொல்ல பார்த்தா என்ன நீ பேசுற? கையிலங்க ஹலோ பேரண்டி, மருமலுக்கு ரொம்ப வயித்து வலியா இருக்குல்லே, சீக்கிரமா வாழை வீட்டுக்கு. என்னது வயிறு வலியா? ஆமல்லே பேராண்டி, மருமக வயித்து வலிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்காளே. நானும் எனக்கு தெரிஞ்ச கசாயம் எல்லாம் போட்டு குடுத்து பார்த்தேன். அதை குடிச்சிட்டு ஒன்னும் சரியாவலே, அழுதுகிட்டே கிடக்க. கொஞ்சம் சீக்கிரமா வாழே. சக்தி என்னடாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, இவங்களுக்கு இதான் வேலை. இரு. எப்பத்தா என்ன திரும்பவும் நான் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக நீயும் உன் மருமகளும் சேர்ந்து டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ இல்ல பேராண்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல. நீ வீட்டுக்கு வர்றதுக்காக சொல்லலையிலே, உண்மையாவே கையிலுக்கு வயித்து வலிக்குன்னு அழுதுகிட்டு இருக்காளே. ஐயோ ரொம்ப நேரமா வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குதுல்ல, என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் சீக்கிரமா வாழை, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். எப்பத்தா ஏற்கனவே நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்லாதேன்னு. திரும்பவும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? என்ன நீதான் இதுக்கு ஐடியா கொடுத்தியா? ஐயோ எலே கூறு கெட்டவனே, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல, சொன்ன கேளுல. இப்ப நீயும் மருமகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட வாங்க போறீங்க. எங்க அவகிட்ட போன கூட கிழக்கு இருக்கு பயலே. அந்த பிள்ளை வயிற்று வலியில துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். அந்த பிள்ளையால பேச முடியாதுல. நீ ஒழுங்கா கிளம்பி வாழை சீக்கிரம். ஐயோ சரி நான் வரேன், நீ போன வை. சீக்கிரமா வாழே. சக்தி என்னடா வயிறு வலிங்கிற? கையலுக்கா? அட வயிறு வலியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் வீட்டுக்கு வரதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. டிராமாவா? ஆமாண்டா, என்ன வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் ஒரு நாள் இப்படிதான் நான் உன் கூட இருக்கும்போது திடீர்னு போன் பண்ணிட்டு கையிலுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அப்பதான் சொல்லிச்சு. சரின்னு வீட்டுக்கு போய் பார்த்தா உங்களை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக சும்மா போய் சொன்னேன்னு சொல்றான். எனக்கு வந்துச்சு பாரு கோபம், அப்படியே செவனிலேயே ஒண்ணு விட்டேன். டேய் அடிச்சியா? அப்புறம் அடிக்காம என்னடா பண்றது? எந்த விஷயத்துல விளையாடுறதுன்னு அவளுக்கு ஒரு அறிவு இல்ல. அவளுக்கு வயிறு வலின்னு சொன்னது நான் எவ்வளவு பயந்து போய் பதறி அடிச்சு ஓடி போனேன் தெரியுமா? போனா சும்மா உங்களை வர வைக்கிறதுக்காக போய் சொன்னங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அப்ப என்ன எனக்கு கோவம் வராதா? டேய் அதுக்குன்னு அடிப்பியா? என்ன கோவப்படாதன்னு சொல்லிட்டு நீ கோவப்பட்டு அடிச்சேன்னு சொல்ற? ஏண்டா உன்னை விட நான் கோவக்காரன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உனக்கு முன்னாடி நான் தான் கை நீட்டுவேன். ஆனா நானே இன்னி வரைக்கும் ஐஷு எவ்வளவோ விஷயத்த டென்ஷன் பண்ணியும் அவளை அடிக்கணும்னு நினைச்சது இல்லடா. இங்க பாரு, இந்த அடித்தடி சண்டையெல்லாம் பசங்களோட சரி, ஆனா பொண்ணுங்க கிட்ட கை நீட்டுறதெல்லாம் தப்புடா சக்தி. அதுவும் நம்மள நம்பி நம்ம மேல பாசமா இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எவ்வளவுதான் கோவம் வந்தாலும் கை நீட்டக்கூடாதுடா சக்தி. இத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்ல. நீ எப்படி கையில அடிச்ச? ஐயோ சரி விட்றா, அன்னைக்கு ஏதோ கோவத்துல தெரியாம அடிச்சிட்டேன். சரி அன்னைக்கு நான் அடிச்சது தப்புதான். ஆனா அன்னைக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னைக்கு திரும்பவும் அவ அதே தப்புதான் பண்றா. இப்ப நான் போய் என்ன பண்ணணும் நீயே சொல்லு. டேய் ஒருவேளை அவளுக்கு உண்மையாவே வயிறு வலியா இருக்க போகுது. நீ முதல்ல கிளம்பு வீட்டுக்கு. டேய் இல்லடா, எனக்கு தெரியும்டா இவங்கள பத்தி. இப்ப கூட நான் வீட்டுல இருந்து வரும்போது அவன் நல்லா தான்டா இருந்தா. சரி ராத்திரியில நான் உன் கூட வர்றது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு அவளுக்கு கோபம் வரட்டும். ஆனா அதுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லாத, நான் அவகிட்ட முன்னாடியே சொல்லிட்டு வந்தேன். கேட்காம திரும்பவும் இப்ப அவ அதை தான் பண்ணிட்டு இருக்கான். டேய் சரி பொய்யாவே இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் அவகிட்ட கோவம் எல்லாம் படாத. என்ன எதுன்னு போய் பொறுமையா பேசு. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. பேசுறேன், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. டேய் கையெழுத்த கோவப்படாதடா சக்தி. டேய் சரிடா, கோவம் எல்லாம் பட மாட்டேன். சரி டீயை குடி, டீயை குடிச்சிட்டு போலாம்.